பயங்கர டயர்டு பங்காளி. அப்படியே வேலை பார்த்து பார்த்து மண்டெல்லாம் சூடாகி போய் கிடக்கு. ஒரு பக்கம் காவேரி டெக்ஸ்டைல்ஸு, ஒரு பக்கம் வள்ளி டெக்ஸ்டைல்ஸு, ஃபுல் கண்ட்ரோல் நம்ம தான். நீ பாட்டுன்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்ட. நீ போயிட்டேன்னு எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? எல்லாத்தையும் நம்ம தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒரு நிமிஷம். வள்ளியம்மா போன் வருது. வரேன் போன் வருது. சூர்யா, சொல்லு சூர்யா. அத்தை சொல்லுடா, என்ன இழுக்குற? இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன சாப்பாடு? பரோட்டாவும் மட்டன் கறியும் பண்ணலான்னு இருக்கேன். பரோட்டாவா? ஆமா. செஞ்சிட்டீங்களா? இன்னும் இல்லடா, இனிமேதான் செய்யணும். வேணாம் அத்தை, டெய்லி சமையல் கட்டில் கடந்து 3 நேரமும் சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வெளில போய் சாப்பிடலாம். ஒரு நல்ல ஹோட்டல் திறந்துருக்காங்க அத்தை, சாப்பாடு தரமா இருக்கான். ஃபேமிலியாக போய் சாப்பிடலாம். நான், பாப்பா, வீரா, நீங்கள், நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியாக போய் சாப்பிட்டு வரலாம். என் அண்ணன் மகளே, தங்க குட்டி, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் பண்றேன் சித்தப்பா. அம்மா நீங்க எப்ப வருவீங்க? 5 மினிட்ஸ்ல வந்துரும்டா குட்டி. சித்தப்பாவும் நீயும் வீராமாவும் நைட்டு டின்னருக்கு வெளியே போறோம், ஓகேவா? அப்படியா? ஆமாண்டா. அப்ப எனக்கு லாலிபாப், சிக்கன் லாலிபாப் கண்டிப்பா உண்டு, சரியா? தேங்க்ஸ் சித்தப்பா. லவ் யூ சித்தப்பா. சரிடா தங்கம், வைக்கட்டா? இப்படி எல்லாம் பேசி என்ன ட்ரிகர் பண்ணலான்னு பாக்குறியா? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, கிளம்பு. என்ன இவன் கொஞ்சம் கூட ட்ரிகராகவே மாட்டானே? ஒருவேளை தண்ணி தெளிச்சு விட்டானோ? இவன் அப்படி பண்ற ஆள் இல்லையே. ஃபேமிலி எமோஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்குமே. சரி, என்னன்னு பார்ப்போம். கிளம்புன்னு. சரி பங்காளி, நான் கிளம்புறேன். நீயும் பிஸியா இருப்ப. ஜூஸ் குடிச்சு போ. என்ன கத்தி, ஜூஸா? பார்த்தா எப்படி தெரியுது? அது இப்ப எனக்கு வேணாம். என் பங்காளி ரொம்ப சூடா இருக்கான், அவனுக்கு கொடு, அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுவான். பத்தா மிஸ் ஆயிட்டானேப்பா. என்ன தலை, இந்த பணமரம் என்னன்னோ பேசிட்டு போறான். நீ வாழ வேண்டிய வாழ்க்கை அவன் வாழ்ந்துன்னுக்குறான். டேய் போய் வேலையை பாரு. உப்பனது எல்லாம் வேஸ்டா போச்சு. அடுத்த வாட்டி எப்படியாவது அவனை குடிக்க வச்சிடணும். டேய் பங்காளி, அவனை நாளைக்கு இருக்குடா உனக்கு. எனக்கா? என்னண்ணா, சரக்குலாம் திந்துச்சா? நேத்து தான் நான் 4 பாட்டில் வாங்கி கொடுத்தேன். அண்ணா நீ யாரு? எவ்வளோ பெரிய குடும்பத்து பையன், இப்படி லோக்கல் சரக்குலாம் அடிக்கிறேன்னு பசங்க சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இது பேரு, இனிமே நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்குறேன், சரியா? வீட்டிலே உட்காந்து குடி, ஃபுல்லாக குடி. ஆனால் இந்த லோக்கல் சரக்குலாம் விட்டுரு, உடம்பு கெத்துக்காதண்ணா. இது பேரு, இப்பவும் இது நான் வீட்டில் செய்யறேன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? நீ அண்ணன், உனக்கு என்ன தேவையோ அதை கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உன் மனசுல இருக்க கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சே 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 சே, போதும் போதும் குடிச்சது.
மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். ம். இந்த ஜென்மத்தில் நீ இந்த போதிலிருந்து மீள முடியாதுடா. இதாண்டா எனக்கும் வேணும். என்னடா குட்டி, என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களா? அதெல்லாம் தேட மாட்டாங்க. என்னாச்சு? முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்ககிட்ட யாரும் வம்பு வளர்த்தாங்களா என்ன? நீ தானே எப்பவும் வழக்கமா எல்லாத்துட்டையும் வம்பு வளர்ப்ப. ரவுடி, நான் ரொம்ப ஃபீலோட வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஏதாவது ஆறுதல் சொல்வேன்னு பார்த்தா நீயும் என்ன திட்ட மாதிரியே பேசுற. சேச்சே, திட்டவெல்லாம் இல்ல. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? பாருங்க வலிமா, அவளே அவ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அவ சாரி கேட்டாதான் நானும் பேசுவேன். இப்போ வீட்ல பயங்கர கோவமா இருக்காங்க. என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா ரவுடி? சரி நீயே சொல்லு. டெய்லி 10 பிரச்சனையை வாசல்ல கொண்டு வந்து விட்டேன்னா வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுவாங்க? ஆனா நான் நியாயமா தானே பண்றேன். நேரா போ, உங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாரி சொல்லு, எல்லாம் சரியாயிரும். நிஜமாவா? ட்ரை பண்ணி பாருங்கிறேன். எப்படி? முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். முத்தத்தை விட பெரிய மருந்து வேற எதுவுமே இல்ல. சரி, நான் ட்ரை பண்றேன். ஓய், அப்புறம் இந்த மாதிரி நைட் நேரத்துல எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்க கூடாது. நான் கொண்டாந்து வீட்டுல விட்டு வரவா? இல்ல இல்ல, நானே போயிடுவேன், பக்கத்துல தான். பாத்தியா சரி, இது? பாத்து போ. பை பை. ஏ வாண்டே, பாத்து போ. சரி அங்கிள். அங்கிளா? போற குத்து குத்துடுச்சு பத்தியா? எங்க அண்ணன் பொண்ணுக்கு இந்த வயசு தான் இருக்கும். ஓ, எப்படா அவளை பாப்போன்னு இருக்கு. தல எல்லாம் சரியாயிடும், வா எல்லாம் பாத்துக்கலாம். சரி தல, வந்து படு வா.